நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் ரட்சகரும் மீண்டும் வரப்போகிறோமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் இந்த நிகழ்ச்சி முன்பதாக இருக்கிற உங்களையும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கொஞ்ச நேரம் கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் தொழுது கொள்ள போகிறோம். முழு பலத்தோடும் முழு வாஞ்சையோடும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்தின உன் தேவனே. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்தின உன் தேவனே. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு துதி செய் மனமே நீதம் துதி செய். முன்காலமெல்லாம் உம்மை தம் கரங்களில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உம்மை தம் கரங்களில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் வந்தளித்தாரே. வேண்டிய நன்மைகள் யாவும் வந்தளித்தாரே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்தின உன் தேவனே. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. சோதனை பலனாய் மேகம் போலன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலனாய் மேகம் போலன்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. சேதமுறாமல் முற்றிலும் காத்தவல்லோரே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்தின உன் தேவனே. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. ஒருவர் சொல்லுவாங்க. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த இதயத்தோடு உயர்த்துகிறோம். அப்பா, எத்தனை நன்மைகளை கடந்த நாட்களில் செய்து
நிச்சயம் இந்த நாட்களிலும் இனி வரும் நாட்களிலும் பெரிய காரியங்களை செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளுங்க, எங்கள் துதி ஆராதனை அங்கீகரிப்பீரா, பொறுப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தை மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு பாடல், வாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. நல்ல ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு பாடல். என்னோட சேர்ந்த கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள. ஒரு முறை சொல்ல பாரி, அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சருளின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா. 10,000 கடல் சிறந்தோ, 10,000 கடல் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சருளின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா. 10,000 கடல் சிறந்தோ, 10,000 கடல் சிறந்தோ. கட்டு மரங்களில் விச்சினி போல் எங்கள் நேசரோ நிற்கிறார். பரிமளமே இந்த ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஒன்றுண்ட பரிமளமே இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சருளின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா. 10,000 கடல் சிறந்தோ, 10,000 சொல்லுமகளாம். அவர் இடது கை என் தலையில், அவர் கரத்தாலும் மேய்ச்சுகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என்னை மறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என்னை மறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சருளின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா. 10,000 கடல் சிறந்தோ, 10,000 கடல் சிறந்தோ. என் பிரியமே, எங்கள் பிரியமே ரூபவதி, என்னை அழைத்திடும் இந்த சத்தம். இன்று அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். என்று பாடுவோம். இன்று அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சருளின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா. 10,000 கடல் சிறந்தோ, 10,000 இயேசுவே. என்று பாடுவோம். இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சருளின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா. 10,000 கடல் சிறந்தோ, 10,000 கடல், 10,000 ஹல்லேலூயா. நம்முடைய நேசர் 10,000 சிறந்தவர். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவருடைய
நாமத்தை போல நல்ல நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம் ஒன்றும் இல்லை. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். அவருடைய நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் நன்மை நிச்சயம். அவருடைய நாமம் ஒவ்வொருவருக்கும் பலத்த துருகமும் கேடகமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. இந்த நல்ல ஒரு பாடல். எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை கரங்கள் தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை சேர்ந்து பாடுவோம். அவர் எந்த சூழலிலும் நம்மை கைவிட மாட்டார். அவர்
நமக்கு ஆதரவாயிருப்பார். அவர் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை மறந்து போகிறவர் அல்ல, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு போகிறவர் அல்ல. ஆராதித்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கவன் இருதயத்தை கர்த்தர் தேற்ற போகிறார். உடைந்து போனவன் இருதயத்தை கர்த்தர் உருவாக்க போகிறார். மனிதனுடைய வார்த்தையினாலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? மனிதனுடைய வார்த்தையினால் உடைக்கப்பட்டிருக்கிறாயா? உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன், உன் இருதயத்தை பார்க்கிற தேவன் நிச்சயமாக ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். உனக்காக கர்த்தர் நன்மை செய்வார், ஜெயம் தருவார், வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உள்ளமெல்லாம் முருகுதையா, உந்த நன்மை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது. நல்ல ஒரு பாடல் என்னோடு சேர்ந்து கரங்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உள்ளமெல்லாம் முருகுதையா என்ற பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். நாமம் பரிசாற்றுவேன். நாமம் உயர்த்திடுவேன்.
போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அவையில் வைத்து வந்தீரே. அல்லேலூயா. கெட்டு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அவையில் வைத்து தந்தீரே. கெட்டு போச்சுக்கு என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து தந்தீரே. சேர்ந்து பாடுங்க. அப்பா, ஒன்றுக்கு முதலாவது எனக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருப்பதற்கு கிருபை தந்தீரே. இந்த தெள்ளு போச்சு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து தந்தீரே. அல்லேலூயா. அப்படி இருக்கிற கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நாம் உயர்த்த போகிறோம். என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. எத்தனை பேர் என்னை பயமுறுத்தினாலும் என்னை உருவாக்கின தேவன் என்னை கைவிட மாட்டீர் என்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். பயந்து கொண்டிருக்கிறீர்களா? என் காரியத்தில் நான் வெட்கப்பட்டு விடுவேனோ? சில நண்பர்கள் முன்பதாக, சில ஏளனமாய் பேசினவர்கள் முன்பதாக, சில உறவினர்கள் முன்பதாக, அல்லேலூயா, சில மனிதர்கள் முன்பதாக வெட்கப்பட்டு விடுவேனோ? தோற்று விடுவேனோ? அவமானப்பட்டு விடுவேனோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், ஒருபோது நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்காய் ஜீவனை கொடுத்தேன். இந்த காரியத்தை நான் எப்படி உனக்கு செய்யாமல் இருப்பேன்? நன்றாயிருப்பதுதான் எனக்கு தெரியும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, மனிதர்கள் தினம் மாறினாலும் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் வந்தாலும் தினமும் மாறினாலும் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் வந்தாலும் ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்திடுவே. ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவர் நீரல்லவா. என்னை அழைத்தவர் நீரல்லவா. ஒரு சிந்தையை அழைத்தவர், என்னை அழைத்தவர் நீரல்லவா. என்னை அழைத்தவர் நீரல்லவா. என்னை அழைத்தவர் நீரல்லவா. முன் குறித்ததும் நீரல்லவா. சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். என்னை அழைத்தவர் உணர்ந்து நீரல்லவா. முன் குறித்ததும் நீரல்லவா. என்னை அழைத்தவரே, என்னை நடத்திடுவீர் எல்லா பாதையிலும். கரம் பிடித்தவர் நீ, கைவிட மாட்டீர். என்னை அழைத்தவர் நீரல்லவா. என்னை அழைத்தவர் நீரல்லவா. சோதனைகள் என்னை சூழ்ந்தாலும் சேர்ந்து படுத்தமா தேவைகளே என் தேவையானாலும்
நன்மைகள் என்னை சூழ்ந்தாய். ஹல்லேலூயா. என் தேவையானாலும் தொடர்ந்து முன்னேறுவே விசுவாசத்தினால், தொடர்ந்து முன்னேறுவே விசுவாசத்தினால். என்னை அழைத்தவர் நீர் அல்லவா, என்னை அழைத்தவர் நீர் அல்லவா. சத்தமாக சேர்த்து பாடுவோம். என்னை அழைத்தவரே என்னை நடத்திடுவீர் எல்லா பாதையிலும். கரம் பிடித்தவரே கைவிட மாட்டீர். என்னை அழைத்தவர் நீர் அல்லவா, என்னை அழைத்தவர் நீர் அல்லவா, என்னை அழைத்தவர் எங்களை அழைத்த தேவன் நீர் அல்லவா, எங்களை நிச்சயம் நடத்தி செல்வீர். எங்கள் தேவைகள் மலையை போன்று இருக்கலாம், எங்களுடைய எதிர்பார்ப்பு மலையை காட்டிலும் பெரிதாக இருக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவையெல்லாம் செய்வதற்கு எனக்கு லேசான காரியம் என்பதை இது எங்களுக்கு சொன்னீரே. இந்த நாளில பலவனாகிலும் பலவீனனாகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில உதவிகளை செய்யுங்க, எங்கள் வாழ்க்கையில நன்மையை செய்யுங்க. நாங்கள் எதிர்பார்க்க விடுதலை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயம் செய்வீராக. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர், சேரக்கூடாத உள்ளில் வாசம் பண்ணுகிற தேவன், நல்ல தெய்வத்தை எல்லாரும் கரங்களை தட்டி விடுதலை பாடி மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவருக்கு உதவி தேவையில்லை. வாழ்க்கையில் நன்மை செய்ய அவருக்கு லேசான காரியம். இந்த பாடலை என்னோட சொந்த கரங்கள் தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உற்சாகமாய் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்தவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலை திறந்து நிற்கும். அவரால் கூடாது ஒன்றுமில்லை. பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணி தருவி. ஒரு காற்றை அனுப்பி ஆடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணி கொடுப்பி.
ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். அல்லேலூயா. எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். விடுதலையாய் ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடுவதில்லை. எங்களை நேசிக்கிறவங்க நல்ல தகப்பன், உம்மை பாடி ஆராதிக்க துதிக்கிற அந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதி உள்ள நேரத்தும் கருத்தில் தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட சங்கீதம் 49 நாம் வாசித்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட சங்கீதம் 49 நாம் தியானிக்கலாம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடமும் ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமாய் பேசுவார் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சங்கீதம் 49 கோராகின் புத்திரர்களால் பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் மொத்தம் 20 வசனங்கள் உள்ளது. ஒவ்வொரு வசனங்களாக இப்பொழுது நாம் தியானிக்கலாம். 1ஆம் வசனத்தில் இருந்து 4வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஜனங்களே நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள், பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என்று இந்த 4 வசனங்களில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். இங்கே சங்கீதக்காரனுக்கு தேவனிடத்திலிருந்து நல்ல ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. அந்த வெளிப்பாடை கொண்டு அநேக ஜனங்களுக்கு அவன் சொல்ல விரும்புகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள்ள வேண்டும். ஞானமாய் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம ஞானமாக இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் ஒழுங்காக நம்ம செய்ய முடியும். ஞானம் இல்லாமல் நம்ம இருப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்களை நம்மளுக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. சில விஷயங்களில் நம்மகிட்ட ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஞானம் ஒன்று இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். அப்போ ஞானமுள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் 3வது வசனத்தில் அவர் சொல்றார், என் வாய் ஞானத்தை பேசும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாயில நம்ம சொல்லுகிறதான அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு ஞானத்தை பேசுகிற ஒரு வாயாக, மற்றவர்கள் அதன் மூலமாய் ஞானத்தை அடைகிற ஒரு வார்த்தைகளாக நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல போய் அவன் கேட்க கடவன்.
அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதை யாக்கோபு 1:5 நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனிடத்தில் நாம் ஞானத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க எதை பற்றி இந்த சங்கீதக்காரன் சொல்ல விரும்புகிறான் என்பதை கீழே இருக்கிற வசனங்கள்ல நம்ம வாசித்து தெரிந்து கொள்ளலாம். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதர நலிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது என்கிறதான வசனங்கள் 5-9 வசனங்கள் வரைக்கும் இப்பொழுது வாசித்து இருக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொண்ட நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல செல்வமானது நமக்கு ஒருபோதும் ரட்சிப்பை தராது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக நாம் இருந்தாலும், ஆஸ்தியை சம்பாதித்து நாம் வைத்திருந்தாலும், அது ஒருபோதும் நமக்கு நித்திய வாழ்வையோ இல்லை என்று சொன்னால் ஆத்ம மீட்பையோ ரட்சிப்பையோ அது தரவே தராது. இன்றைக்கு நம்ம அநேக சேர்த்து வச்சிருக்கிறோம், அநேக ஆசைகளை சேர்க்கிறோம், அநேக சொத்துக்களை சேர்க்கிறோம், இதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதையே நாம் நம்பி கொண்டு இதன் மூலமாய் தான் என்னுடைய வாழ்க்கையில நான் உயருவேன், இது மூலமாக தான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நான் என்ன சொல்றது காரியத்தை நான் செய்வேன் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது நடக்க போகிற ஒரு காரியம் அல்ல. கர்த்தராகிய தேவனை நம்பி அவர் மூலமாய் தான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அவர் மாத்திரம்தான் எனக்கு ஒரு விடுதலை தர முடியும். நிரந்தரமற்றதான இந்த வாழ்க்கையில நான் சேர்க்கிறதான இந்த சொத்து ஒருவேளை இந்த வாழ்க்கைக்கு அது உபயோகப்படலாம், ஆனால் என்னுடைய மரணத்திற்கு அப்புறமாக என் தேவன் கொடுக்கிறதான அந்த ஆத்தும மீட்பு அந்த ரட்சிப்பு மாத்திரமே தான் என்னை அந்த நிலையுள்ளதான அந்த நகரத்திற்குள்ளதாக சேர்க்கும் என்கிறதான ஒரு ஞானம் மனிதனிடத்திற்கு வேணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானம் அந்த மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது அவன் நிலையுள்ள அந்த இடத்திற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்ய அவன் பிரயாசப்படுவான். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16-22 வசனங்கள் நம்ம வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே பாருங்க, ஒரு வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு அவன் வருகிறான். அவன் வந்து அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆண்டவருக்கு நிறைய கேள்விகளை அந்த மனிதனிடம் அவர் கேட்கிறார். ஓகே, நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்கிற எல்லாவற்றையும் நீ சொல் என்று அவர் கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ அதை கேட்ட அந்த வாலிபன் பாருங்க, அதே அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம், அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு சொன்னார், நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உன்னுடைய பொக்கிஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லாமே நான் கை கொள்றேன், நான் களவு செய்யல, நான் விபச்சாரம் செய்யல, நான் எல்லாவற்றிலும் நான் உண்மையா இருக்கிறேன். ஆனா உன்னிடத்திலும் ஒரு குறைவு இருக்கு. அது என்ன குறைவு? அதை நாம் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் எல்லாமே நான் நன்மையாய் செய்கிறேன், ஆண்டவருக்கு நான் பிரியமா நடக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களிடத்துல ஏதாவது குறை இருக்கிறா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா? நான் எதையாவது நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமா? கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம் ஏதாவது நான் செய்கிறேனா? ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, முழுமையாக செல்வந்தர்களை பற்றியதான வசனம். அவர்கள் தங்கள் செல்வத்தை நம்பி 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 கடைசியில் அந்த செல்வத்தினால் அவர்கள் அடைந்த லாபம் என்ன? ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மனுஷன் உலகம் அனைத்தையும் அவன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்துல நம்ம எது வேணாலும் செய்யலாம். இன்றைக்கு நம்ம பெரிய மீட்டிங்ஸ் நடத்தலாம், உலகம் முழுவதுமாக நம்முடைய கை கீழதாக நம்ம கொண்டு வரலாம்.
ஆனால் நம்முடைய ஆத்துமா அது முழுமையாய் நிறைந்ததா இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் அது ஒன்றுமே இல்லாமல் அது எம்டியா இருக்குதா, அது காலியா இருக்குதா என்பது நமக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும், களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். நான் இன்றைக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறேன், இன்றைக்கு கர்த்தருக்கு விருப்பமான ஒரு காரியத்தை என்னோட வாழ்க்கையில நான் செய்திருக்கிறேன் என்பதை நம்முடைய ஆத்துமா நமக்குள்ளதாக சொல்லி நம்மை களி கூற செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த வாலிபன் இயேசுவினிடத்துல போன ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் விற்று போடு, தரித்திரருக்கு கொடு என்று சொல்றார். அப்போ அதை கேட்ட உடனே அந்த வாலிபனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. என்னது, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் வித்துட்டு தரித்திரனுக்கு கொடுத்துட்டு அப்ப நான் எங்க போறது? ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படித்தானே நம்ம யோசிப்போம். நம்ம கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுட்டாங்கன்னா, ஐயோ அதை நான் கஷ்டப்பட்டு நான் சேர்த்தது, கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்னுடைய எல்லா விதமான பலத்தை போட்டு என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் சம்பாதித்து வைத்திருக்கிற பொருட்கள், அதை எப்படி நான் இழக்க முடியும்? ஆண்டவர் சொன்னா அது எதுவாக இருந்தாலும் கீழ்ப்படைச்சிடணும். ஹல்லேலூயா. இதை கொடுங்க, நான் கொடுத்துடணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது நாம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. ஹல்லேலூயா. நிரந்தரமற்றதான் இந்த வாழ்க்கையில இவ்வளவு சண்டைனா, அந்த நிலையுள்ளதான வாழ்க்கைக்கு நேராக நம்ம எப்படி பயணிக்க முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சொத்து ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பணத்தை, சொத்தை, ஆஸ்தியை ஆசீர்வாதமாக உங்களுக்கு தந்தது உண்மைதான். அதை நீங்கள் அனுபவிக்கத்தான் அவர் தந்திருக்கிறார். ஆனால் அதையே நம்பி இதன் மூலமாய் தான் என்னுடைய ரட்சிப்பு உண்டாகும், இதன் மூலமாய் தான் நான் மிகப்பெரிய ஒரு அளவிலே நான் பெரியவனாக நான் இருப்பேன், எல்லாரும் என்னை பார்த்து போற்றுவார்கள் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஞானத்தோடு நம்ம செயல்படும் பொழுது இப்படிப்பட்டதான விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது போல நிலையான ஒரு நகரத்திற்கு நேராக நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை மாற்றிக்கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல வழிகளில் நாம் நடக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஐஸ்வர்யத்திற்கு நேராக நம்முடைய கண்களை நோக்கி நாம் வைக்கக்கூடாது. நம்முடைய கண்களை யார் மீது வைக்க வேண்டும்? கர்த்தராம் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் ரட்சிப்பு கிடைக்கும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உங்களோட செல்வத்தை நம்பாதீங்க, உங்களுடைய பொருட்களை நம்பாதீங்க, உங்களுடைய ஆஸ்திகளை நம்பாதீங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை வைங்க. அவரே உங்களுக்கு வழியை தருவார், உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார். ஒன்றுமே இல்லையா, அவருக்காக எல்லாவற்றையும் நீங்க இழந்தீங்களா? ஹல்லேலூயா. உங்களை அவர் ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். இந்த பூமியில ஒருவேளை நீங்கள் ஐஸ்வர்யவானாக இல்லாமல் இருந்தாலும் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்கள் அநேகமாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷத்தை சேர்க்க விரும்புறீங்க? இந்த பூமியில வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், எல்லாம் வாங்கணும், கரெக்டு தான். இங்க நம்ம சேர்க்கறதுக்கு ரொம்ப மும்முரமா இருக்கும். ஆனா பரலோகத்துல கேட்டா அது அப்புறம் பார்த்துக்கலாம் பிரதர். இப்ப என்ன பரலோகம், இப்போ என்ன சிஸ்டர் பரலோகம்? இப்போதான் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வாங்கியிருக்கேன், இப்போ பரலோகத்தில் சொத்து சேர்க்க சொன்னா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு நிலையில நம்ம இருக்க அவர் விரும்பவில்லை. நம்ம எல்லாரும் அவரோடு கூட சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் இந்த வேத வசனத்தின் மூலமா இவர் சொல்லுகிற ஒரு அருமையான காரியம், உங்களுடைய ஐஸ்வர்யமோ உங்களுடைய சொத்தோ உங்களை பாதுகாக்காது. நிலையான கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு, ஹல்லேலூயா, அது மாத்திரம்தான் நம்மளை பாதுகாக்கும். அந்த நிலையான நகரத்திற்குள்ளதாக நம்மை சேர்க்கும். பணத்தின் மீது ஆசை வைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:10 அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாலும் இருக்கிறவைகளைப் போல உங்களை அலங்கரித்து நம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 49:10, ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம்.
தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தருகிறார்கள், ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம், ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்த்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள், அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மூன்றாவது காரியத்தில் நம்ம எதை பார்க்கிறோம்னா, இன்றைக்கு எல்லாருக்கும் மரணமானது ஒரு பொதுவான ஒரு காரியமாக காணப்படுகிறது. எல்லாருக்குமே இட் இஸ் ஈக்குவல். Each and everyone in this world will face death one day. Hallelujah. எல்லாரும் நிச்சயமா மரணத்தை நம்ம சந்திக்க தான் போறோம். இங்க யாராவது நான் மரணத்தை சந்திக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? சொல்ல முடியாது இல்லையா? இப்பவே எல்லாரும் ஆயத்தமா இன்சூரன்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ நம்ம ரொம்ப ஆயத்தமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மரணம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியமாக இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பாருங்க, இங்க லாசரு என்கிறதான ஒரு பேர் கொண்ட ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தரித்திரனாக அவன் இருக்கிறான், அதே நேரத்தில் ஐஸ்வர்யவானும் இருக்கிறான். அவன் பாருங்க, அவன் எப்படி இருக்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃபை, ரொம்ப ஆஸ்தி உள்ள ஒரு வாழ்க்கைய, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இந்த ஐஸ்வர்யவான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 2 பேருக்கும் மரணம் வந்துச்சு. அப்போ லாசரு எங்க இருந்தார்? தூதரால் ஆபிரகாமினுடைய மடியிலே அமர்ந்து கொண்டிருந்தான் இந்த லாசரு. ஆனா இந்த செல்வந்தனாகிய அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே கிடத்தப்பட்டிருக்கிறான், பாதாளத்திலே கிடத்தப்படுகிறான். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ரொம்ப கொடுமையான ஒரு காட்சி என்னன்னா, அவன் படுகிற வேதனை கூட அவனால தாங்க முடியாம அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, பாருங்க 24வது வசனத்துல, தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு பாருங்க தூதன் அதற்கு ஆபிரகாம் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஹல்லேலூயா. இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது மற்றவர்களுக்கும் உதவி செய்து மற்றவர்களும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து நல்ல மனரம்யமாய் நாம் வாழ வேண்டும். சம்பூர்ணமாய் சம்பிரமமாய் நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் நம்ம வாழ்வது அது நல்லதல்ல. மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கள்ளம் கபடமற்றதான ஒரு மனசு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு மனதுடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார். நாம் வாழ்கிறதான இந்த எல்லாருக்கும், நம் வாழ்கிறதான அந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் மரணம் வரும், அது நிச்சயமாக சம்பவிக்கும். அந்த மரணத்திற்கு நாம் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜனங்கள் சொல்ல வேண்டும், மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். ஹல்லேலூயா. சாவை அழித்து மரணத்தை அழித்து அழியாத வாழ்வை எனக்கு அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்பொழுது மரணித்தாலும் என் தேவன் என்னை அணைத்துக் கொள்வார், என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார் என்கிறதான நம்பிக்கை கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவரை அறிந்த கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறதான பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சொத்து, அது வெளியேற பெற்றதான ஆத்துமா மீட்பு. அந்த ஆத்துமா மீட்பை அடைந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டும். கடைசியாக 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே, அவன் மரிக்கும் போது ஒன்று கொண்டு போவதும் இல்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின்
சந்ததியை சேருவான். கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வசனம் முடிகிறது. இங்க பாருங்க, முதலாவது நம் ஞானத்தினால் நாம் செயல்பட வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது ஐஸ்வர்யத்தினால் இல்லென்று சொன்னால் செல்வத்தால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகாது என்பதை பார்த்தோம். மூன்றாவது எல்லாருக்கும் மரணமானது நேரிடும் என்பதை நாம் பார்த்தோம். கடைசியில இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம், எரிச்சல் ஆக வேண்டாம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவன் ஐஸ்வர்யவானாய் இருக்கும் பொழுது அவனை பார்த்து பொறாமை கொள்வது அது நல்லதல்ல. ஏன் என்று சொன்னால் அவன் மரணத்திற்கு அப்புறமாக அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நித்திய ஜீவன் எங்கு போகும், அவனுடைய நித்திய வாழ்க்கை நித்திய காலமாய் அவன் எங்கு செல்வான் என்பதை நீ அறியாயே. ஹல்லேலூயா. உனக்கு தெரிய போவதில்லை அவன் எங்க போக போகிறான் என்று. ஒருவேளை இந்த உலகத்தில் அவன் மிகவும் ஆஸ்தி உள்ளவனாக அவன் இருந்தாலும் அவனுடைய முடிவிலே, அதாவது அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவன் எங்கு செல்வான் என்பது உனக்கு தெரிய போவதில்லை. ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம். அது திரும்பவும் நமக்கு கிடைக்க போவதல்ல. அந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக உத்தமமாக வாழ்ந்து நாம் கடந்து செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு மரிப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. அது திரும்பவும் நமக்கு கிடைக்க போவதில்லை. இந்த வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்கிற தேவனுக்கு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்து நன்மையை நாம் தேடிக்கொண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக வாசித்து முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். he is giving an example. அது என்னன்னா, ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. 20வது வசனத்துல பாருங்க, தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, மதிகேடனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் நினைத்தான், நான் இவ்வளவு விளைச்சலை அனுபவித்திருக்கிறேன், இதெல்லாவற்றையும் சேர்த்து வைக்க எனக்கு இடமில்லை, நான் இடத்தை தேடுகிறேன், அந்த இடத்தை தேடி எப்படியாவது என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி என்னுடைய எல்லா விதமான தானியங்களை நான் எனக்கு விளைந்த எல்லாவற்றையும் அதற்குள்ளதாக சேர்த்து வைத்து என் வாழ்க்கை முழுவதும் நான் இருந்து சாப்பிட்டு புசித்து திருப்தி அடைந்து நான் வாழ்வேனே என்று சொல்லி அவனுடைய ஆத்மாவை அவன் தேய்ச்சி கொண்டிருந்தான். ஆனால் பாருங்க, நிலையில்லாத ஒரு காரியத்தை அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், மதிகேடனே, இன்றைக்கு இரவுல உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்தது என்று சொன்னால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் என்னவாக மாறி போகும். ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷர்கள் ஆகிய நாமும் இப்படிதான் இருக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்க பண்ணி முடிச்சாச்சு, இனி அவ்வளவுதான் என்ற ஒரு நிலைமைக்குள்ளதாக, ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஒரு லைஃப்குள்ளதாக நம்ம கடந்து செல்றோம். திருப்தி அடைவது கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம்தான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவானது கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம்தான் திருப்தி அடையும். பணத்தாலேயோ பொருளாலேயோ ஆஸ்திகளாலேயோ அந்தஸ்தினாலேயோ நம்முடைய ஆத்மாவானது திருப்தி அடைகிறது என்று சொன்னால் அது உன்னதமான திருப்தி அல்ல, அது நிலையில்லாத ஒரு திருப்தி. இப்படிப்பட்ட ஜனங்கள் பாருங்க, மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று கடைசியில அந்த வசனம் முடிவடைகிறது. ஒரு மிருகமானது இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கு அது செத்து போய் விடுகிறது. அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையும். கர்த்தரை அறியாத ஜனமும் இப்படிதான் அவன் சாகிறான். இன்றைக்கு ஆண்டவர் கிருபையின் நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தருக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்து அவருடைய வழியில் நாம் நடந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வசனங்களினால் நாம் புடமிடப்பட்டு, ஹல்லேலூயா, நாளுக்கு நாள் வசனங்களினால் விருத்தி அடைகிறதான ஒரு வாழ்க்கை தான் ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்டதான ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க?
பாருங்க, உலகமும் அதனுடைய இச்சைகளும் அது ஒளிந்து போய்விடும், ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல சம்பாதித்த எல்லா காரியங்களும், இச்சையான காரியங்கள், நம்ம இச்சித்தவைகள் எல்லாமே ஒரு நாள் ஒளிந்து போய்விடும். அதன் மூலமாய் நாம் திருப்தி அடைந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நிலையான நகரத்திற்கு நாம் சேகரித்து வைத்த பரிசுத்தம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த விஷயங்கள், நன்மையான காரியங்களை சேகரித்து வைத்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாத்திரம்தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளதாக நம்மை அழைத்து கொண்டு போகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும், கர்த்தர் எப்பொழுது வருவார் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியாது. ஆனாலும் அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும், மரணம் எப்போ வேணாலும் சம்பவிக்கலாம், அதை நாம் எதிர்நோக்கி நாம் செல்லுவோம். நிச்சயமாகவே இன்றைக்கு நான் மரணித்தாலும் என் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் சந்தோஷமாய் இளைப்பாறுவேன் என்கிறதான நம்பிக்கை நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உள்ளத்திலும் அது இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களின் மூலமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம், எதிர்நோக்கி செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமீன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரும் மீண்டும் வரப்போகிறமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாய் வந்திருக்கும் யாவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. இன்னும் உற்சாகமா சொல்லும் அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சொல்லும் அல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் தருகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்ம கேட்கிற காரியத்திற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பதிலை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்ளலாம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதி தான், அடிக்கடி தியானிக்கிற பகுதி. சத்தத்திற்கு எல்லாம் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தன்னை நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை, உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. யாருக்கா சந்தோஷம் இருக்கா? ஆமா. என்ன சொன்னார் ஆண்டவர்? மேன்மையாக வைப்பார். மேன்மன் என்ன தெரியுமா? என்ன? ஆசீர்வாதம் தருவது நாட் ஒன்லி மேன்மை, அது மாத்திரம் இல்ல. மேன்மைனா என்ன? ஏதாவது கரெக்டா சொல்லுங்க பாருங்க. இத்தனை வருஷம் தியானிச்சிருக்கோம், இத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்கிறோம். மேன்மைனா என்ன? உயர்வு. சரி, இதுல உயர்வு இருக்கிற நிலைமையில இருந்து உயர்வு வேற. கொஞ்சம் இனியா படிக்க போறோம். இவ்வளவு படிச்சு எல்லாம் வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? ஆமா, இன்னும் நிறைய படிக்கதானே செய்யணும். வாழ்க்கையே படிச்சுட்டு தான் இருக்கும். சரி, வேற 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 வேற. சரி, ஓகே, குட். எந்த காரியத்துல குறைவா இருக்கிறோமோ அந்த காரியத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். பொருளாதார ரீதியில குறைவா இருக்கிறோம்னா அது ஒரு ஆசீர்வாதம். இருந்த குறைவுகள் எல்லாம் மாறி போச்சு, கடன் எல்லாம் மாறி போச்சு, மீதம் எடுக்க முடியாத ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ அது ஒரு மேன்மை. வீட்டுல சமாதானமே இல்ல, ஒரு நபர்னால ஒரே பிரச்சனை, அந்த நபர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அப்போ மேன்மை. ஹல்லேலூயா. ஆமா, எந்த காரியத்தை குறித்து என்னைக்கு பார்த்தாலும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமோ, எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கிறோமோ அந்த காரியத்துல கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரா, அது மேன்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவது. அப்போ எந்த காரியங்கள்ல குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்த குறைவுகள் மாறும் பொழுது அது மேன்மையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு சிஸ்டர் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. என்னாச்சு? இன்னைக்கு எங்களுக்கு பிறந்த நாள். அப்ப அது ஒரு மேன்மை.
அல்லேலூயா. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு திருமண நாள், இன்னைக்கு எங்க வீட்டுல கொஞ்சம் விசேஷங்க, இல்லங்க ரொம்ப நாளா லோனுக்காக காத்திருந்தேன், சாங்ஷன் ஆயிட்டுங்க, சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருது, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, என்ன விஷயம் நீங்க சொல்லாம விட மாட்டேன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அந்த காரியத்துல ஒரு சந்தோஷம் ஒரு நபருடைய முகத்துல வருது, இருதயத்துல வருதுன்னா அது மேன்மை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சந்தோஷத்தின் மேன்மையை இன்றைக்கு நான் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவேன். என் ஜனங்கள் மேன்மையை எதிர்பார்க்கிறார்கள். உலகத்தின் மேன்மை வேற, ஆவிக்குரிய மேன்மை வேற. உலகத்தின் மேன்மை பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். உலகத்தின் மேன்மை உலகத்தின் காரியத்திலே உள்ள நாட்டத்தை குறிக்கும். ஆனால் இது அப்படி அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிலே நாம் குறைவா இருக்கிறோமோ, எதுல பற்றாக்குறையா இருக்கிறோமோ அவற்றிலே நம்மை முன்னேற பண்ணுகிறது தான் மேன்மை, ஆவிக்குரிய மேன்மை, கர்த்தர் தருகிற மேன்மை, கர்த்தர் தரும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை இருக்காது. இதுதான் மேன்மை. வேதனை இல்லாத ஆசீர்வாதம், வேதனை இல்லாத ஆரோக்கியம், வேதனை இல்லாத நன்மை. கர்த்தர் மகிமைப்படுவதா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரா இல்லையா? எவ்வளவோ பலவீனம் இருக்கு சரீரத்துல, எவ்வளவோ சுகர், கொலஸ்ட்ரால், வேற என்னெல்லாம் இருக்கு, பிபி, வேற என்னதெல்லாமோ உண்டு, அவ்வளவு இருக்கு. ஆனால் நல்ல தைரியமா ஆரோக்கியமா நடந்துட்டு இருக்கோமா இல்லையா? ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறாரா, திடப்படுத்தி இருக்கிறாரா? இன்னைக்கு சின்ன தலைவலியில எழும்ப முடியாம பக்கம் என்ன செய்யறாங்க, ஐசியூ வார்டுல படுத்து கிடக்குறாங்க. ஆமாவா இல்லையா? போய் பாருங்க, கேட்டு பாருங்க, ஹாஸ்பிடல் போய் விசிட் பண்ணி போய் பாருங்க. ஆமா, ஹாஸ்பிடல் விசிட்டிங் எல்லாம் போகணும், ஹாஸ்பிடல் ஜெபத்துக்கு எல்லாம் போகணும். அவங்க போய் எல்லாம் தளர்ந்து போய் கிடக்கு. இது சீக்கிரத்தில் ஆண்டவர் சித்தமானார் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மறுபடியும் கர்த்தர் ஊழியங்களில் ஒரு சில காரியங்கள் எதிர்பார்ப்பு இருக்கு, முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் துவங்க வேண்டியதான். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் அடிபட ரெடியா இருக்கீங்க? உண்மையை சொல்லி கூப்பிடணும். வந்தா உங்களுக்கு அதை தருவாங்க, இதை தருவாங்க, ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு மெடிசன் எல்லாம் ஃப்ரீ, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃப்ரீ, வாய்ப்பே கிடையாது. யாருக்கு தெரியும்? அதே ஹாஸ்பிட்டல்ல கூட அட்மிட் கூட என்ன செய்யலாம். கர்த்தருக்காக எதையாவது செய்ய ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் ஒரு சின்ன கல்லு கூட என்ன செய்யாது, கால குத்தாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்காக இறங்கிருங்க. ஆண்டவருக்காக எதையாவது உலகத்தில் செஞ்சு சாதிச்சிடணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல பிறந்து எத்தனை நாள் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, ஆண்டவருக்காக ஒரு அடியாவது எங்கேயா வாங்கணுமா? கொடுத்துருவோம், வாங்கி இருக்க மாட்டோம் இல்லையா? வாங்கி இருக்கோமா? அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்காக வாங்க. அது நம்மளுடைய கிரியையினால, அது என்ன நிறைய எக்கச்சக்கமா வாங்கியிருப்போம் இல்லையா? ஆமா, அடினால என்னது, கையினால மட்டுமா? வாயினால வாங்கியிருப்போம், பார்வையினால வாங்கியிருப்போம், கிரியையினால வாங்கியிருப்போம், சாபத்தினால வாங்கியிருப்போம், அது நிறைய வாங்கிட்டோம். ஆனா ஆண்டவருக்காக, தேவ நாமத்திற்காக, கர்த்தருக்காக இதை செஞ்சு இது நிமித்தம் ஒரு துக்கத்தை அனுபவிக்கிற, இது நிமித்தம் ஒரு இழப்பை அனுபவிச்ச யாராவது சொல்ல முடியுமா? இழந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் பலன், ஒரு பெரிய ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, எந்த டாபிக் போயிட்டு இருந்தோம்? மேன்மை. ஆமா, மறுபடியும் முதல்ல வாங்க. சரி, ஏதோ ஒரு டாபிக் போயிட்டு இருந்தோம்ல. சரி, ஓகே. அப்போ ஆண்டவர் எந்த காரியத்துல குறைவை இந்த உலக மனிதன் குறைவை வைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறானோ அந்த காரியத்தில் ஒரு மேன்மையை கர்த்தர் தருவார். வாழ்நாள் முழுவதும் சில காரியங்களில சந்தோஷம் வரணும், சந்தோஷம் வரணும், சந்தோஷம் வரணும், சந்தோஷம் வரணும், வாழ்க்கை ஃபுல்லா ஜெபிச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் சந்தோஷத்தையும் கொடுத்துருவாரு, மறுபடியும் சந்தோஷத்துக்காக நம்ம ஜெபிச்சிட்டு இருப்போம். பார்த்திருக்கீங்களா? ஏன்னா பழக்க தோஷம். கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் சில ஜெபத்தை ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, வாழ்க்கை ஃபுல்லா குறிப்பிட்ட வருடங்கள் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அந்த காரியத்தில் விடுதலை கொடுத்த பொழுது கூட அந்த காரியம் ஆண்டு விடுதலை பெற்றுக்கொண்டு கூட நமக்கு என்ன செய்யாது, உணர்வு இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நாம மகிமைப்பட. ஆரம்ப நாட்களில் ஒரு சின்ன ஒரு லோன் எங்களுக்கு இருந்தது, பஜாஜ்னு ஒரு லோன். எல்லாருக்கும் பஜாஜ் இருக்கா இல்லையா? ஏதோ ஒண்ணு இருந்த, ஒரு ஊழியத்துக்காக சில காரியங்களுக்காக செஞ்சிருந்தோம், இருந்தது. பாருங்க, அது அன்னைக்கு எல்லாம் முடிச்சாச்சு. சில நேரங்களில் அந்த காரியத்தை ஆண்டவரை இந்த சூழ்நிலை, இந்த லோன், இந்த கடன், இந்த மாறணும் ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சீக்கிரத்துல மாற்றினார். அல்லேலூயா, மாத்திட்டார். சூப்பரா எப்படி சந்திச்சார், தேவை சந்திச்சார், ஆட்டோமேட்டிக் அந்த கடன் மாறிடுச்சு. ஆண்டவர் விடுதலை தந்தார். பாருங்க, அடுத்த நாள் ஜெபம் ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய, நாவல ஆண்டவர் ஐயோ ஆண்டவர் மாத்திட்டு மன்னிச்சுங்க ஆண்டவரே. சில நேரங்களில் வாய் தவறி நம்ம நாவல் என்ன செஞ்சிடறோம், பழையதே மறுபடியும் அறிக்கிறது. ஏன்னா அந்த அளவு ஆழத்துக்குள்ள போயிட்டோம். நம்ம அந்த பிரச்சனை ஆழத்துக்குள்ள போனனாலதான் மறுபடி மேல வந்த பிறகு கூட நம்மளால என்ன செய்ய முடியல. ஓஹோ, நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல விடுதலையாக்கி தந்துட்டாரு, இந்த காரியத்தை நன்மை செஞ்சுட்டாருங்கிறத நம்மளால உணர முடியவில்லை.
இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம், நீங்கள் உணர்வடைவீங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறேன். இனிமேல் இந்த பிரச்சனையை குறித்து ஜெபிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இனிமே இதை குறிச்சே யோசிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. அந்த பழக்கத்தை விட்டு வெளியில வாங்க. நான் உங்களுக்கு மேன்மையை தரப்போகிறேன், நீங்கள் விரும்புகிற நன்மையை நான் தரப்போகிறேன், நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை நான் தரப்போகிறேன். இதோ சீக்கிரத்துல காரியம் வாய்க்கும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் சொல்லுகிறார், நான் மேன்மைப்படுத்துவேன். சிலருடைய வாழ்க்கையில சில மேன்மைகளை பிசாசனவன் கொண்டு போடுகிறான். சிலருடைய வாழ்க்கையில மேன்மைகளை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. பிசாசு தரக்கூடிய மேன்மை எப்படி இருக்கும் தெரியும், ஆண்டவர் தரக்கூடிய மேன்மை எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. பிசாசு தரக்கூடிய மேன்மை என்ன கொண்டு வந்து சேர்க்கும்? வேதனை மாத்திரம் இல்ல, பெருமையை கொண்டு வந்துரும், மனமேட்டிமையை கொண்டு வந்துரும். அல்லேலூயா. அது உலகம் அதை என்ன செய்யும்? புகழும். உலகம் அதை மேன்மைப்படுத்தும், உலகம் அதை கனப்படுத்தும், உலகம் அதை பெருசா பார்க்கும், உலகம் தூக்கி வைக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் தருகிற சில மேன்மைகள் உலக மனிதரால் சடனா என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நடக்காத ஒரு நன்மை ஆண்டவர் நமக்கு செஞ்சிட்டார்னா உலகம் ஏற்றுக்கொள்ளாது, தெரியுமா? அல்லேலூயா. நம்ம மேன்மை ஆயிட்டோம்னா உனக்கு எப்படி இது வந்தது, நீ எப்படி இந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட, இது வாய்ப்பே கிடையாது, நீ அப்ப வேற ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு தவறான ஒரு பட்டத்தையும் போட்டுருவாங்க, தவறான ஒரு காரியத்தை புகுத்துருவாங்க. என்னைக்கோ ஒரு காலங்க அறிந்து அறியாமல் செஞ்ச பாவத்தை வச்சு என்ன செஞ்சிடறது, இன்னைக்கு அந்த காரியத்தை இதனாலதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்திருக்கும், குறுக்கு வழியில போயிருப்ப. இந்த மேன்மையில ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, ஏதோ இவங்க நமக்கு போராடின மாதிரியும். சொல்லுங்க பார்க்கலாம். உலக மனுஷன் கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள மனசு அவனுக்கு இருக்காது. ஆனால் தர வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு, கர்த்தர் நமக்கு தருவார், அதை நம்ம பெற்றுதான் கொள்ளுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாம போனாலும் நம்மை ஆசீர்வாதம் கர்த்தருடைய திட்டம், நம்மை உயர்த்துவது கர்த்தருடைய திட்டம். கட்டாயம் கர்த்தரை உயர்த்துவார், கட்டாயம் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், கட்டாயம் கர்த்தர் நமக்கு தர வேண்டியதை கட்டாயம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உலக மனுஷன் நமக்கு வந்து சொல்லுவான், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்லுவார், அவனுக்கு முன்பதாக தான் இந்த காரியத்தை செய்யணும்னு உனக்கு தந்து ஆண்டவர் சொல்லுவார். வாழ்க்கை ஃபுல்லா சொல்லிட்டு தாங்க இருப்பான். அதனால தரக்கூடிய ஆசீர்வாதம் மறைச்சு வைக்காதீங்க, அனுபவிங்க, அதை பயன்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நல்ல ட்ரெஸ் போட்டு போனா அவ பார்வையே நம்ம என்ன செய்யாது, அதுக்காக பழைய துணியே போட்டு போறது. நோ 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 நோ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரா, நல்லா வாழுங்க, நல்ல ஆசீர்வாதமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தில் பெருமை மட்டும் செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லேலூயா. யாருக்கும் பயந்து நீங்க வாழணும் அவசியம் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய பிரியம், கர்த்தருக்கு பிரியம். அதுதாங்க அவருடைய ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ள யார் பெற்றுக்கொள்வா? இந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்காம யார் அனுபவிப்பாங்க? நீங்க ஆசீர்வாதம் அனுபவிப்பதற்காக தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், சிலுவை சுமந்தார், மரித்தார், மறுபடி ஜீவனோடு வந்தார். இதெல்லாம் எதற்காக? நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நம்ம நல்லா இருந்தாதான் இன்னொருத்தர் கர்த்தருக்குள்ள வருவான். நம்ம நல்லா இருந்தாதான் இன்னொருத்தர் சுவிசேஷம் சொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? நம்ம தரித்திரமா நம்ம போயிட்டு இருந்தா நம்மளை பார்த்து என்ன செய்வோம் கூட, ஐயோ இவங்க இந்த கூட்டத்துக்கு போயிட்டு நம்மளும் என்ன செஞ்சிருவோம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சாட்சி அநேக முறை சொல்லி இருக்கிறேன். பாஸ்ராமாவுடைய அம்மா ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க கிராமப்புறங்களில் மிஷனரி ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாள்ல சொல்லியிருப்பேன் இல்லையா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட விசுவாசத்துக்காக, விசுவாச உற்சாகத்துக்காக நான் சொல்றேன். ஒரு முறை பஸ் ஸ்டாப்ல அவங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா நல்ல ஸ்டாண்டர்டான நல்ல ஒரு என்ன சொல்றதுக்குன்னா நல்ல ஒரு வசதி படைத்த நல்ல சொசைட்டில நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிற நல்ல ஒரு அம்மா வந்து பஸ் ஸ்டாப் கிட்ட நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து ஸ்தோத்திரமா அப்படி நல்லா இருக்கீங்களா? யாருன்னா கர்த்தரை அறியாதவர்கள், புரிந்து கொள்வீர்கள் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை அறியாதவர்கள் ஸ்தோத்திரம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தரை அறிஞ்சு என்ன செய்ய மாட்டேங்கிறான், சோத்திரம் சொல்ல மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? பார்த்தாச்சுன்னா திரும்பி அந்த சைடு தருவான். ஆமா, போயிடுவான். சரி, ஓகே, அது பெரிய ஒரு அன்புன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேல உள்ள அன்புனால அப்படி போறாங்க, சந்தோஷம், அவங்க நல்லா இருக்கட்டும். பாருங்க, இந்த அம்மா சோத்திரம் சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்களுடைய வேலை என்ன வேலை? கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றதுதான் ஒரு வேலை இல்லையா? ஆமா, அவங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. போற ஒரு இடத்துல என்ன சொன்னாலும் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஆசீர்வதிச்சிருவாங்க. சந்தோஷமான ஒரு விஷயம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க, ஊழியக்காரங்க கூட இன்னைக்கு சிலர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க, சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. அந்த அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கள் அதனாலதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சரி, ஓகே. அப்ப சொல்லும் பொழுது அவங்க சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, அம்மா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருமா, ஆண்டவர் ஆசீர்வாதம் வேண்டாமா, எனக்கு ஆண்டவர் என் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன
ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சரிம்மா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு நன்மை செய்வா, இயேசு இன்னும் உங்களை உயர்த்துவார் அப்படி சொன்னவன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க? அம்மா, நீங்க எனக்கு காட் பிளெஸிங் சொன்னீங்களா, ஆசீர்வதிப்பார்னு சொன்னீங்களா, அதோடு விட்டுருங்க, ஏற்றுக்கொள்வாங்கன்னு மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. என்ன ஏன் தெரியுமா? இன்னைக்கு எனக்கு 2 பங்களா இருக்கு. என்ன இருக்கு? 2 பங்களா இருக்கு. எங்க வீட்டுல 3 கார் நிக்குது. எங்க வீட்டுல எல்லா பிள்ளைங்களும் ஃபாரின்ல நல்ல செட்டில்டா இருக்கிறாங்க. என் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, என்ன குறைவும் இல்ல. என் வீட்டுல 2 பேர் என்ன செய்யுங்க, லேபர் இருக்கிறாங்க, வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. அப்போ இவ்வளவு ஆசீர்வாதமா நான் இருக்கேன். நீங்க சொல்லக்கூடிய இயேசுன்னு ஒருத்தரை நான் கும்பிட்டுட்டேனா, நீங்க சொல்லக்கூடிய இயேசுவை நான் நம்பி வந்துட்டேனா, உங்களமா நான் இங்கதான் நிக்கணும். எல்லாத்தையும் இழந்துட்டு இழக்க வேண்டிய நிலமாயிரும். அதனால எதுக்குங்க பிரச்சனை? அதனால இன்னைக்கு இப்படியே என்ன செஞ்சிடறேன், நான் நல்லாவே இருந்துட்டு போயிடுறேன். சொல்லுங்க, செல்லுடைய எண்ணங்கள் அப்படிதான். ஆமா பாச, நாங்களும் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது வரைக்கும் நாங்க நல்லா தாங்க இருந்தோம். என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு ஜெபத்துக்கு வந்தோமோ, அதுவும் குறிப்பா இந்த கூட்டத்துக்குள்ள என்னைக்கு வந்தோமோ அன்னையில ஒரே போராட்டம் தான், ஒரே பிரச்சனை. இருக்கிறத காட்டில் டபுள் மடங்கு தான் வந்துட்டு இருக்கு. எப்படா சபையா மாத்தல, அங்கேயாவது போனா எங்கேயும் கிடைக்காது. வந்தாச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு. எல்லைக்குள்ள வந்துட்டீங்களா, வேலைக்குள்ள வந்துட்டீங்களா, பேழைக்குள்ள வந்தாச்சுன்னா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பேழைக்குள்ள என்ன இருக்கு? நோவா இருந்து நோவாக்கு தான் தெரியும் பேழைக்குள்ள என்னதெல்லாம் இருந்து. அல்லேலூயா. பேழைக்குள்ள என்னதெல்லாம் இருந்து சொல்லுங்கம்மா. நோவாவும் குடும்பம் மட்டும் தான் இருந்ததா? ஆடு இருந்தது, மாடு இருந்தது, யானை இருந்தது, மிருக ஜீவன் எல்லாம் இருந்தது இல்லையா? இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெட்ரூம்ல ஒரு கரப்பாம்பூச்சி வந்தா நம்மளால நிக்க முடியுதா? எப்படி தாவி தாவி போறோம் இல்லையா? சிறகு மட்டும்தான் நமக்கு இல்ல, அங்கெல்லாம் பரப்போம் பாருங்க. அவ்வளவுக்கு ஒரு வீட்டை ஒன்றுலான்னு பண்றோம்னா அந்த பேழைக்குள்ள எல்லா மிருக ஜீவனோட ஆசைகளும் இருந்துதான் இல்லையா? பயந்துருப்பான் இல்லையா? தூங்கி கூட மாட்டான் இல்லையா? ஆமாவா இல்லையா? தூங்கி கூட மாட்டான். சில நேரங்கள்ல ஐயோ காதுகளை ஏறிடுமோ, காலை கடிச்சிருமோ, பிள்ளை எதுவும் தீண்டிருமோ இல்லையா? எதெல்லாமோ பயந்துருப்பான். நம்ம எல்லாம் பெருசா சொல்றோம், பேழைக்குள்ள வந்திருக்க, பேழைக்குள்ள வந்து கரெக்ட் தான், பேழைக்குள்ள வந்துட்டு சமாதான சந்தோஷம் உண்டு. ஆனா நெருக்கம் கூடவே இருக்கும், எரிச்சல் இருக்கும். சில நேரங்கள் பயமுறுத்துகள் கூடவே இருப்பாங்க. எல்லா முறுமுறுப்புகளும் காதுக்கு கேட்கதான் செய்யும். அவ்வளவு நாள் தூரமா இருந்தது கிட்ட வரும். கரெக்டா இல்லையா? கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. இவ்வளவு நாள் உலகத்துல இருந்தோம், உலகத்துல இருக்கும்போது அங்கங்க பேசினது காது நமக்கு கேட்கல. இப்ப பேழைக்குள்ள எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க, கிட்ட கிட்ட இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிறாங்க. ஒருத்தன் முறைச்சி பார்த்திருப்பான், ஒருத்தன் திரும்பி பார்த்திருப்பான், ஒருத்தன் கண்ணை மூடி இருப்பான், ஒருத்தன் கண்ணை திறந்திருப்பான், ஒருத்தன் வாயை திறந்திருப்பான் இல்லையா? ஒருத்தன் ஆக்ஷன் பண்ணிருப்பான், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, பழைய காரியங்களை பேசியிருப்பான். இன்னைக்கு இங்க வந்து நிக்கிற, என்னைக்கோ ஒண்ணு செஞ்சத இன்னைக்கு சொல்லுவாங்க, அன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு சொல்றதை இன்னைக்கு சொல்லுவாங்க. சில காரியங்கள் சில பழைய புராணங்களில நம்ம பெற்றோர்கள் செஞ்ச காரியத்தை நம்மகிட்ட செய்வாங்க. எங்க தெரியுமா? பேழைக்குள்ள. சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சில சபைகள் இன்னும் பிரச்சனை ஓய மாட்டேங்குது. பாத்திருக்கீங்களா? நம்ம சில நேரங்கள் சபைகள் சமாதானமா முடிஞ்சிடும் பார்த்தா ஏதாவது ஒரு பட்டாசை கொளுத்தி என்ன செஞ்சுறாங்க, போட்டு விட்டுறாங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, ஓகே. பாருங்க, பேழைக்குள்ள இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு பிரச்சனை, போராட்டம். ஆனா பாருங்க, வெளியே இருக்கிற தீங்கும் உள்ள வரவில்லை. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். பேழைக்குள்ள வந்துருங்க, வந்துட்டா வாழ்க்கை ஃபுல்லா சமாதானமா இருந்துடலாம், வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையில சமாதானம் கர்த்தர் தருவார், கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தர் நிம்மதியை தருவார். கரெக்ட் தான். ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற பயங்கள் சில நேரங்களில யாரை குறித்து பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம் அந்த நபர்கள் இருக்கதான் செய்வாங்க. நம்ம இருதயத்தை நாம தேற்றிக் கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னான். ராஜா என்ன சொன்னார்? சிங்க கோயில கொண்டு போடுங்க சொன்ன உடனே சிங்க கோயில போட்ட உடனே தூதர்கள் அங்க இருந்தாங்க. யார் இருந்தா? யார் இருந்தா? கோயிலுக்குள்ள யார் இருந்தா? சிங்கம் இருந்தது. ஆமாவா இல்லையா? அதுக்காக சிங்கத்தை ஆண்டவர் திடீர்னு புறாவாகோ திடீர்னு தூதனாவோ மாத்தினாரு?
சிங்கமா தான் இருந்தது. சிங்கத்தின் வாயை ஆண்டவர் அடைச்சார். பேழைக்குள்ள இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களுடைய வாயை கர்த்தர் அடைத்தார். எல்லாம் இருக்குது, பயமுறுத்துறது இருக்கும், ஒரு மாதிரி நம்ம தீண்டுறதும் இருக்கும், நம்ம கொல்ற மாதிரி பாக்குறது இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே அடியில போட்டு தள்ளுற மாதிரி மிருக ஜீவன்களா இருந்திருக்கும். ஆனால் ஒன்றுக்கும் கர்த்தர் என்ன செய்யல, அனுமதி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. உலகத்துல பிசாசு இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணும் நம்ம ஒருத்தர் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அதனாலதான் பிசாசு பெர்மிஷன் யோபு குறிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆமாவா இல்லையா? அவன் போயிருக்கலாமே, சோதிச்சிருக்கலாமே, டெஸ்ட் பண்ணிருக்கலாமே, அவனை வாதிச்சிருக்கலாமே, அவனுக்கு வியாதியை போட்டிருக்கலாமே. ஆண்டவர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட பங்கனுக்கு என்ன ஆகுது, ஒரு சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம்னா நமக்கு எந்த விதமான சோதனையும் வராது. வந்ததுன்னா அதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று அர்த்தம். அதிலிருந்து தேவநாமம் மகிமைப்படும் அர்த்தம். ஒருவேளை வேதனை சோதனை வருதுன்னா அதுல இருந்து வரக்கூடிய இழப்புகளுக்கு அந்த டபுள் மடங்கா கர்த்தர் நமக்கு தர போறான்னு அர்த்தம். முந்தினவைகளை காட்டிலும் முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா இல்லையா? அப்போ சில நேரங்களில் சில இழப்பு வந்தா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க, டபுள் மடங்கா வருதுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆமா. சில தேவையில்லாத நபர்கள் நம்ம குறிச்சு பேசுறாங்களா, அவங்களே நம்ம கனப்படுத்த போறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம விரட்டுறாங்களா, நம்ம சேர்த்துக்குள்ள போறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா. நம்மை குறித்து நம்முடைய வேல்யூ என்னங்கறத சீக்கிரத்துல ஆண்டவர் காண்பிப்பார். சிலர் நம்மை குறித்து போக்கஸ் பண்றாங்கன்னா நம்மிடத்துல இருக்கிற தேவனுடைய மகத்துவத்தை பார்ப்பதற்காக வேலை வந்துட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நேரா வருதுன்னு அர்த்தம். அப்ப மேன்மையை கர்த்தர் தருவாருங்க. உலகத்திலிருந்து வரக்கூடிய மேன்மை, சாத்தான் இடத்திலிருந்து வரக்கூடிய மேன்மை. சாத்தான் இடத்திலிருந்து வரக்கூடிய மேன்மை நமக்கு வேண்டாம். உலகத்திலிருந்து வரக்கூடிய மேன்மை நமக்கு வேண்டாம். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய மேன்மை நமக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தருகிற மேன்மை நிச்சயமாகவே ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அல்லேலூயா. சடனா தூக்கி பொத்துன்னு கூடவே பொத்துட்டு தர மாட்டார். நாளுக்கு நாள், டே பை டே. அல்லேலூயா. ஆமா. நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். நம்மை நாளுக்கு நாள் உருவாக்கி 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 பலம் உள்ளவர்களாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. உடனே வரக்கூடிய நன்மை கண்டிப்பா நிக்காது. மெல்ல மெல்ல வரக்கூடிய நன்மை ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் நிற்கும். அது ஆசீர்வாதமா இருக்கும், அது நிலைச்சிருக்கும். சந்ததி சந்தைகள் தலைமுறை தலைமுறைகளாய் அது என்ன செய்யும், அது பயனுள்ளதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடிய மேன்மையை கட்டாயம் தரப்போகிறார். எதனால நமக்கு மேன்மை கதை தருவார் தெரியுமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 15:33, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ முதலாவது உங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படி மேன்மையை தருவார் என்று சொன்னால், தேவன் விரும்புகிற மேன்மை எப்படி தருவார் என்று சொன்னால், தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். தாழ்மை உள்ளவனையோ கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எத்தனையோ பேரோட வாழ்க்கையில உயர்ந்த நிலைமையில இருந்து ஒரே நொடி பொழுது கீழே வந்துடுறத நான் பாக்குறேன். அவருடைய வாழ்க்கையில என்ன வீக்னஸ் பாத்தீங்கன்னா, சின்ன மேட்டிமை அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வந்து சேர்த்துரும். சின்ன மேன்மை, இருதயத்தின் மேன்மை, இருதயத்தின் மேட்டிமை கர்த்தர் நாம மகிமைப்படுவது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தாழ்மை. நம்ம தாழ்மையா இருந்தபடியால் தான் கர்த்தர் நம்மை நேசித்து நமக்காக என்ன செய்தார்? இரக்கம் செய்து நம்மை நீதிமான்களாய் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம யாராவது நீதிமான் சொல்ல முடியுமா? நம்ம சொன்ன நம்புவாங்களா? இல்ல. ஆனாலும் தேவன் இன்றைக்கு நம்மை பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் வைத்து நம்மை கர்த்தர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? இன்றைக்கு நம்ம ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறோம், நம்மளை பார்த்து ஒருத்தரும் குற்றம் சொல்ல மாட்டான். ஆமாவா இல்லையா? இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க ஆலயத்துக்கு போகிறவங்க, நம்ம குறிச்சு நம்ம கிட்ட வந்தாலே நம்ம கனப்படுத்தி பேசுவாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க? நம்ம கனப்படுத்துவாங்க இல்லையா? சில நபர்கள் என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம் கூட சொல்லுவாங்க பார்த்து, வெளியரங்கமான தோற்றத்தை பார்த்து. ஆமாவா இல்லையா? ஏன்னா நம்மை கர்த்தர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்மை முன்மாதிரியை கர்த்தர் முன்கூட்டி நிறுத்தி வைத்திருக்கிறார். எங்கேயோ கிடந்த நம்மை, குப்பையில் இருந்த நம்மை கழுவி அவருடைய இரத்தத்தினாலே கழுவி
அவருடைய பிரசன்னத்தினால நம்மை நிரப்பி நீதிமான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நீதிமான்களாய் வைத்திருக்கிறார், ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார். அவன் இந்த அடையாளத்தை எப்படி தந்தார் தெரியுமா? தாழ்மையா இருக்கிற நேரத்துல, தாழ்மையில இருந்த நேரத்துல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை உயர்த்தினார். அப்போ ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிற தேவன், ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவன். நம்ம நல்ல நிலைமையில இருந்த நேரத்துல நம்ம ஆண்டவர் தூக்கிலங்க, நம்ம உயர்த்தல, நம்ம தேடி வரல, நமக்கு உதவி செய்யல. ஒண்ணுமில்லாத நேரத்துல கர்த்தரை நோக்கி பார்த்த நேரத்துல தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்த, கர்த்தரை அறிந்து கொண்டோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் யாருக்கு கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவனுக்கு முதலாவது கொடுக்கிறார். முக்கியத்துவம் அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் சில நேரங்களில நம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு விட்டோம் என்று விசுவாசிக்கிறோம், சரிதான். ஆனால் இருதயத்துல நம்மை போல பெரிய பரிசுத்தமான உலகத்துல ஒருத்தர் இல்லைங்கிற ஒரு மேன்மை மேட்டிமை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது இருதயத்தில் ஒரு மேட்டிமை வந்துடுது. கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை தரும் பொழுது இருதயத்தில் சில மேட்டிமைகள் வந்துடுது. அல்லேலூயா. நம்ம பெருமையா பேச மாட்டோம், நம்ம பெருசா மேட்டிமையா நம்ம பேச மாட்டோம். ஆனா நம்மளுடைய ஆட்டிடியூட்ல, நம்மளுடைய ஆக்ஷன்ல சில காரியங்கள் வெளிப்படும். பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எங்க பார்க்கலாம்? கல்யாண வீட்டுல அதிகமா என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? ஒரு விசேஷ வீடுகளில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? நம்மளுடைய ஆடைகளில, நம்மளுடைய வெளியரங்கமான என்ன தோற்றத்துல, நம்மளுடைய டெக்கரேஷன்ஸ்ல, புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம நல்லா போகணும், நம்ம நல்ல கிராண்டா ஸ்டாண்டர்டா ரிச்சா நம்ம என்ன செய்யணும்? போய் நிக்கணும், கரெக்ட் தான். ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில பெருமை என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்த கூடாது. நம்முடைய பேச்சுல பெருமை வெளிப்படுத்த கூடாது. நம்முடைய கிரியைகள், நம்முடைய எண்ணங்களில பெருமையை வெளிப்படுத்த கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில, எத்தனையோ இடங்களில நான் பார்க்கிறேன், ஆவிக்குரியவர்கள் ஒரு இடங்களுக்கு போயாச்சுன்னா அவருடைய தாழ்மை இல்லாமல் போய்விடுகிறது. அவருடைய பயபக்தி, தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்கிற பழைய காரியங்களை நினைவு கூறாமல் போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் வாயில என்ன செய்யாது, வராது. அம்மா ஒரு கப் டீ குடிங்கன்னு சொல்லி கையில டீயை கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் ஒன்லி பூஸ்ட் தாங்க, நாங்கள் ஒன்லி ஹார்லிக்ஸ் தாங்க சாப்பிட்றோம், நாங்கள் அப்படி பழகிட்டோமா. சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் என்ன செய்யறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் டைம் பூஸ்ட் என்ன செய்யணும், கலக்கி வைக்கணும்னு அர்த்தம். சரி, ஓகே, நான் சொல்லுவாங்களுக்கு புரியுதா? நான் அந்த கூட்டம் சாப்பிடவாங்கம்மா, சாப்பிடவாங்க, லைனை பார்ப்பாங்க, லைனை பார்த்த உடனே அவங்க இருக்காங்களா, சரி நான் அடுத்த பந்தியில் என்ன செஞ்சிடுறேன். நான் சொல்லுவாங்களுக்கு புரியுதா? சில ஆக்ஷன், சில கிரியைகள், சில நடத்தைகள், சில சாட்சிகள் தேவத்தை, தேவ நாமத்தை தூஷிக்க என்ன செய்ய வைக்கிறது. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் பாவப்பட்ட ரோட்ல நிக்கிறானா, அவனை குறித்து நம்ம இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறான். அப்ப நம்ம சொன்ன அடுத்த வார்த்தை நம்ம போய் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், சமாதானமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை சொன்னாச்சுன்னா அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையில எங்கேயோ அவனை கொண்டு போய் சேர்க்கும், கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை, நம்ம இருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை உடனடியாக நம்ம செயல்படுத்தணும். சில இடத்துல அதிகாரியா நம்ம வச்சிருக்கிறார்னா அந்த இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு சாதகமாய் சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறார்னா கீழே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யணும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சுவிசேஷம் அறிவிக்கணும், கர்த்தரை பத்தி அறிவிக்கணும். நம்ம எந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போகிறாரோ அந்த இடத்துல கர்த்தரை பத்தி என்ன செய்யணும், அறிவிக்கணும். அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா, நம்மளை அங்கீகரிப்பாங்களா, மாட்டாங்களா எண்ணம் சந்தேகம் இருக்கவே கூடாது. நமக்கு நம்ம மீது உள்ள பொறுப்பு என்ன, கடமை என்ன, சுவிசேஷம். நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்றதுதான். 2026 வருஷமும் முன் தொடங்கியாச்சு. தொடங்கி எத்தனை நாள் ஆச்சு?
6 மாசம் முடிஞ்சு 7வது மாசம் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? ஒருத்தருக்கு, 2 பேருக்கு. Praise the Lord. சொல்லிருப்பீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். இல்லையா? நம்ம பிறந்து எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, கொஞ்சம் கணக்கு போடுங்க. ஒவ்வொரு வருஷம் ஒண்ணுனா சரி 20 வயசுல இருந்து கணக்கு போடுங்களேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிமித்தம் இந்த உலகத்துல 20 ஆத்துமா நான் ரட்சிப்புகளை கொண்டு வந்தேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். 20 பேரை நீங்க ரெடி பண்ணலன்னா சீக்கிரத்துல என்ன ஒவ்வொரு வருஷம் ஒண்ணு இனிமே என்ன செய்யக்கூடாது, 4 போச்சு. ஒரு வருஷம் எத்தனை பேர் எடுக்கணும் கணக்கு போடுங்க. 5 பேராவது என்ன செய்யணும் மைண்ட்ல வைங்க. ஒரு வைராக்கியம் ஜெபிங்க. ஆண்டவரே இந்த வருஷத்துல ஏன் மூலம் இந்த உலகத்துல என்ன ரட்சித்து, இந்த உலகத்துல நான் அபிஷேகித்திருக்கிறேன், நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எத்தனையோ நேரங்கள் எனக்கு உதவி செய்கிறேன், என்னுடைய கடமைகளை செய்கிறேன், என்னுடைய பொறுப்புகளை ஒரு தகப்பனை போல மறக்காம ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துட்டு இருக்கிறீங்க, நான் செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் நீங்க எனக்கு தகப்பனை போல இதை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க விரும்புற ஒரு காரியத்தை நான் ஒரு நாள் கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவர் நமக்காக ஆயிரக்கணக்கான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு நாளத்துக்கு செய்யறாரா இல்லையா? ஒரு நாள் 1000 விஷயங்கள் ஆண்டவர் நமக்காக செய்யறார். எப்படிங்க 1000 செய்வோம்? நான் டெய்லியும் பிரச்சனையோடு நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது, நீங்க இப்படி 1000 சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். 1000 செய்யறாரா இல்லையா? சரி, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு சொல்லுங்க. 1000 செய்யறான்னு சொல்றேன், ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு சொல்லுங்க. ஜீவனோடு இருக்க வச்சிருக்கிற ஒண்ணு. சரி, ஒண்ணு. 2வது என்னமா? சந்தோஷமா வச்சிருக்காரு 2. இனி 998 இருக்கு. சமாதானம் இருக்க வச்சிருக்காரு 97. பாதுகாப்பு 6. 5. நம்ம சரீர அவயவங்கள் இருக்கா இல்லையா? கண்ணு பாக்குதா இல்லையா? ஒரு கண்ணு மூடிட்டேன்னா ஆகும். ஒவ்வொரு கண்ணுக்கும் 1 2 ஆச்சா? மூக்குல காத்து போகுதா? வெளியில வருதா? வெளியில வராம இருந்தா என்ன ஆகும்? ஒரு மூக்குல எத்தனை ஹோல் இருக்கு? 2 இருக்குல்ல. ஒரு சைடு அடைச்சாச்சுனாலும் நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். ஆமா இல்லையா? விக்ஸ போட்டு என்ன செய்யறோம்? கிலோ கணக்குல அடிச்சு விடுறோம். ஆமாவா இல்லையா? எப்படியாவது வெளியே வந்துட்டு காத்து நம்ம முடியல. ஆமா, வருதா இல்லையா? வாய் பேசுதா இல்லையா? நாக்கு செயல்படுதா இல்லையா? தொண்டை செயல்படுதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா, ஒரு விக்கல் வந்தா முடிஞ்சு கதை. ஆமாவா இல்லையா? ஹார்ட் செயல்படுதா இல்லையா? கரம் செயல்படுதா இல்லையா? 10 விரல் செயல்படுதா இல்லையா? அல்லேலூயா. 2 நாளுங்க இந்த சைடு ஒரு சைடா திரும்பி படுத்துறது, கழுத்துல நரம்பு என்ன பாடுபடுத்திருக்கிறோம். இன்னைக்கு ஏதோ ஓரளவு பரவாயில்ல, ரிலாக்ஸ் ஆயிட்டேன். இப்படி திரும்ப முடியாது. வலி இல்ல, ஒரு இரிட்டேஷன் மாதிரி, ஒரு டென்ஷன் மாதிரி. சடனா என்ன செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா ஒரு சைடா படுத்து, ஒரு சின்ன விஷயம், சின்ன நரம்பு அது வீக்கா இருந்திருக்கும் இல்லையா? ஒரு சைடா ஒரு படுத்து, அதுவே நம்மளால நம்ம என்ன செய்ய முடியாது. நான் சொல்ல புரியுதா? அப்ப 1000 இல்ல, 1000 காட்டிலும் மேலானவைகள் நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, குடும்பத்திற்கு, நம்ம சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு அற்புதம் செய்யணும். இது மட்டுமா? நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்யணும். எப்ப எவ்வளவு அற்புதம் செஞ்சார் ஒவ்வொரு நாளும். நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவருக்காக? இல்ல பாஸ்டர், நான் ஜெபிக்கிறனாலதான் ஆண்டவரே இருக்காரு. அப்படியா? ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷத்தை அறிவிங்க, என் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பிரஸ்தாபப்படுத்துங்க. கர்த்தருக்காக இந்த உலகத்துல நம்ம எதையும் நம்ம என்ன செய்யல, எதுக்காகவும் நம்ம என்ன செய்யல, அடிபடல, எதையும் இழக்கல, எதுலையும் நஷ்டப்படல. எல்லாத்திலும் கர்த்தரால நம்ம ஆதாயத்தை தான் பெற்றுக்கொண்டோமே தவிர எந்த காரியத்திலும் நம்ம நஷ்டப்பட்டு ஒண்ணு இல்லாம நம்ம இன்னைக்கு போகல. பிரச்சனைகள் இருந்தாலும், குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் நடத்திட்டு தான் வர்றார். நம்ம இன்னைக்கு நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா? வீட்டுல நல்ல ஆகாரத்தை தந்திருக்கிறாரா இல்லையா? நல்ல ஆகாரத்தை தந்திருக்கிறார். சாப்பிடும்படிக்கு நம்ம சரீரத்தை ஆரோக்கியப்படுத்தி இருக்கிறார். நைட் தூக்கத்தை தந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் தூங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, டேப்லெட் போட்டு தூங்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பிரச்சனைகள் வந்து என்னானாலும் பரவாயில்ல, கண்ணு மூடி தூங்கிட்டு காலையில் எழும்புறோமா இல்லையா? கர்த்தர் எவ்வளவு கிருபை தருகிறார், நம்மை பாதுகாக்கிறார்.
வீடு ஃபுல்லா எவ்வளவு பூச்சிகள், எறும்புகள், எவ்வளவு விஷ பூச்சிகள் நடந்த இருக்கிற பொழுது கூட ஒண்ணும் வீட்டுக்குள்ள வராம, பெட்ல ஏறாம, காதுல சரீரத்துல ஏறாம கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாக்கிற நைட்டு ஃபுல்லா. ஆமாவா இல்லையா? ஆமா. எல்லாவற்றையும் நம்ம சிந்தித்து பார்த்தா கர்த்தர் நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்க இந்த உலகத்தில் நாம் கத்திருக்க என்ன செய்தோம் சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. அப்போ இருதயத்துல நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, மேன்மை என்கிற எண்ணம் வரக்கூடாது. இந்த லெவல்ல இருக்கு, இந்த போஸ்டிங்ல இருக்கிற, இந்த கை லெவல்ல இருக்கிற, நான் எப்படியாக அவங்கள்ட்ட நம்ம பேசுறது, அவங்கள்ட்ட எப்படியாக இந்த காரியத்தை குறித்து சுவிசேஷம் சொல்றது, எப்படியாக கர்த்தரை குறித்து பேசுறது, அல்லது என்ன குறித்து அவங்க இவ்வளவு பேசியிருக்காங்களே அவங்கள்ட்ட நான் எப்படி இந்த காரியத்தை குறித்து பேசுறது, என்னைக்குமே இருதயத்தில் இந்த நினைவுகள் வர வேண்டாம். நீங்கள் கர்த்தருடையவர்கள், நீங்கள் தேவனுடையவர்கள். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடையவர்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் ஞானமாய் கர்த்தர் தருகிறார்னா யார் யாருக்கு தரணுங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கிரியைகளுக்கு தக்க பலன், நம்ம என்ன கேரக்டர்ல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 2 பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளை எப்ப பார்த்தாலும் அடம் பிடிச்சிட்டே இருக்கு, ஒரு பிள்ளை எல்லாமே கீழ்ப்படிந்து செல்லமாவே இருக்குன்னா 2 பிள்ளைகளுக்கு யார் ஆசீர்வாதத்தை, சொத்துல அதிகமான பங்கு யாருக்கு அதிகமா கொடுப்பாங்க? ஏன் 2 அவங்க பிள்ளைங்க தானே. சொல்ல புரியும் நினைக்கிறேன். யார் யாருக்கு அதிகமா கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு, இந்த உலகத்தில் எப்படி சாட்சியை வாழ்றோம், எப்படி கிரியைகளை செய்கிறோங்கிறத கர்த்தர் பார்த்துதான் நமக்கு நன்மைகள் ஆசீர்வாதம் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இருதயத்துல சில நேரங்களில கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துட்டா இன்னைக்கு ஜெபிக்காம இருந்துடக்கூடாது. சொல்ல புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு மணிக்கூர் கணக்க முழங்கால் போட்டு நம்ம ஜெபிப்போம். நாளைக்கு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு ஜெபம், அந்த ஜெபம் இருக்காது. 2 மணி நேரம் ஜெபிச்சது 1/2 மணி நேரத்தோட முடிஞ்சது. அல்லேலூயா. ஆமா, இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவது. அப்ப இருதயத்துல மேன்மை என்ன செய்யக்கூடாது, இது நிமித்தம் வரக்கூடாது. உயர்ந்த மலைகளில் இருந்து ஆறுகள் எப்படி சாடி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வரும்? கீழே மலைகள் என்ன செய்யும், கீழே இருக்க மலைகள் தான் என்ன செய்யும், ஆறுகள் பாய்ந்து வரும். மேலே யாரி போதா, கீழே தான் சாடி வரும். கீழே இருக்கிற சின்ன சின்ன குண்டுகளாகி நம்ம மீது பரிசுத்தாவினோட ஆசீர்வாதம், தாழ்மையில கீழே இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம மீது ஆசீர்வாதம் ஊற்றி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்க இருக்க பெருக்கமான ஆசீர்வாதம் மேலிருந்து நமக்கு, பரத்துல இருந்து கர்த்தர் நமக்கு தருவார். பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரணும்னா தாழ்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுது அளவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவன் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையோடு நடந்தால் கர்த்தர் அதை கண்டு மனதுருகி அவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, தாழ்மை உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பான். தேவனுடைய ராஜ்யத்துல யார் பிரவேசிக்கிறாரோ தாழ்மை உள்ளவனை கர்த்தர் பிரவேசிக்கும்படியான மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா. கர்த்தர் நல்லவர். அவர்களுக்கு கர்த்தர் இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பான், அவன் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமானவனாய் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. யாரு? என் தாசன், தாழ்மையுள்ளவன். எப்படி நடப்பானா? ஞானமாய் நடப்பான். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த இன்னொரு மேன்மை என்ன தெரியுமா? ஞானம். நம்மளுக்குள்ள ஞானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? எதை எங்க பேசணும், எப்படி பேசணும், யாருகிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடக்கணும், எந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணும், எப்படி குடும்பத்துல நம்ம நிக்கணும், குடும்பத்துல சாட்சியை வாழணும் என்கிறத கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற உபதேசத்தை வெளியில சொல்லியாச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் என்ன செஞ்சிடும், இருக்கக்கூடிய கனமும் போய் தேவ நாம தூஷிக்கப்படும். எல்லாம் எனக்கு தெரியும் நீ போன ஒரே ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா கதை முடிஞ்சு. ஆமாவா இல்லையா? ஆமா. சில நேரங்களில் ஆவியானவர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார், ஜெப ஆவியை தந்திருக்கிறார், தீர்க்க தரிசன வரத்தை தந்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரா, அதுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சு சில காரியங்களை சொல்ல வேண்டிய நபர் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லக்கூடாத நபர் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. யோசேப்பு சொப்பனத்தை பார்த்துட்டு எங்க கொண்டு போய் சொன்னா? யாருகிட்ட? சகோதரர்கிட்ட போய் சொன்னா. சகோதரர் என்ன சொன்னாங்க? ஆமாமா, இவன் அரிக்கட்டு எப்படி இருக்கான், நாங்களாம் எப்படி நிக்கிறோமா? ஓ, அப்ப இவனை விட்டாதானே இந்த காரியத்தை செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? சில காரியங்களை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும்.
சில காரியங்களை நம்ம வெகுளியாவே இருந்துட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில இன்னசென்டாவே இருந்துட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பேசுறது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செவனப் பார்த்திருக்கீங்களா? செவனப் பார்த்திருக்கீங்களா? செவனப் ஜூஸ் அது என்ன செய்யும் பார்த்திருக்கீங்களா? மத்த ஜூஸ் மாதிரி இருக்காது. என்ன செய்யும்? இருக்கிறது எல்லாம் கொட்டிச்சு ஆடிடும். நம்ம எல்லாம் செவனப்பு பாட்டில் தான். என்னதெல்லாம் வீட்டுக்குள்ள உண்டோ அவ்வளவு வெளியில கொட்டிச்சு ஆடிடும். ஆமா, அது கொட்டி சாடுறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா? இருக்கக்கூடிய ஜூஸ் வெளியில செஞ்சிருது, இருக்க அபிஷேகம் வெளியே போயிருது, இருக்க ஆசீர்வாதம் இருக்கதும் போயிருது வெளியே. அல்லேலூயா. நம்ம எப்பவுமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் இன்னைக்கு சுகத்தை தந்திருக்கிறாரா? கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. யாரா கேட்டாங்க நல்லா இருக்கும், அதோடு வார்த்தை விட்டுருங்க, பாஸ், ஃபுல் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வார்த்தை போகக்கூடாது. எப்படி இந்த நன்மை நடத்தி தெரியுமா? நான் அங்க போனா இங்க போனா அப்படி போனா இப்படி போனா வேண்டவே வேண்டாம். ஏன்னா ஆசி வச்சுட்டாரு, சந்தோஷம், கர்த்தருக்கு நன்றி. எனக்கு ஜெபிச்சீங்களா? உங்களுக்கு நன்றி. அதோடு முடிச்சு. அதோட கதை முடிஞ்சு. அக்கா இப்படியாக்கும். அடுத்த வார்த்தை நம்ம வாயை கலருவாங்க, குலுக்குவாங்க பாட்டுல. எதுக்கு? இன்னும் கொட்டட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா இன்னைக்கு பார்த்து ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா, இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு, சொல்லுங்க அது என்ன விஷயங்க? எது தெரியுமா? கேப்ல ஐஸ வச்சுக்கிட்டு நம்ம காரியத்தை வாங்குறது. நம்மகிட்ட இருந்து உள்ள இருக்க சீக்கிரட்டை வாங்குறது, நம்ம பிள்ளைகளுடைய காரியங்களை வெளியில தெரிவதற்காக, நம்ம குடும்பத்தில் இருக்க காரியங்களை வெளியில சொல்லப்படுவதற்காக எல்லாவற்றையும் ஐஸ் வச்சு, நம்ம தான் ஐஸ் வச்சா உருகிறோமே மொத்தமாவே. ஆமா, நம்மகிட்ட இருக்க வீக்னஸே அதுதான் இல்லையா? நம்ம மொத்தமா என்ன செய்ய உருகி போயிடும். கர்த்தர் சொல்லுவேன், ஞானமாய் நடங்க, ஞானமா இருங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டோமே கவலைப்படுறதை காட்டிலும் சொல்லுவதுக்கு முன்னாடி யோசிங்க. ஒரு நபர் நம்மகிட்ட தேவையில்லாம வாராங்கனாலே புரிஞ்சுக்கணும், இது ஏதோ ஒரு பிரச்சனையோடு வருது, ஏதோ ஒரு காரியங்களை வில்லங்கத்துல இழுக்க போகுது, நம்ம கவனமா இருக்கணும். வாய் கண்டிப்பா அது கலரும், கண்டிப்பா நம்ம அதுக்கு ஞானமா இருக்கணும். கர்த்தர் உணர்த்தும் போதே கீழ்ப்படிஞ்சிடணும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதுக்கு அந்த எண்ணம் நம்ம உணர்வு இல்லாதனாலதான் எல்லா இடத்துலும் பிரச்சனை மாட்டி நம்ம இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நம்மளே முடிச்சு இழுக்கிறாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்க பிரச்சனைகள்ல வேற, நம்மளே என்ன செய்ய பிடிச்சி இழுக்கிறாரு. அழகா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பிரச்சனைகளை உருவாக்கிட்டு பாஸ்டர் ஒழுங்கா ஜெபிச்சிருந்தா பிரச்சனைகளுக்கு வந்துருக்குமா? அழகா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தர் மகிமைப்படுவதாக. நம்ம ஆராதனைக்கு வருகிற ஒரு சகோதரர், ஆமா, ரீசெண்டா எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எப்படின்னா, பாஸ்டர் ஒரு நாளாவது வீட்டுக்கு வந்துருந்தா என் கால் வீங்கினது என்ன செய்ய குறைஞ்சிருக்கும். அவர் ஊர் ஃபுல்லா நடப்பாரு, அவர் சர்ச்சுக்கு வர மாட்டாரு. அவர் எதிர்பார்த்தாராம், நான் வீட்டுக்கு வரணும் எதிர்பார்த்தேன். அவர் வராதனால எனக்கு கால் வீக்கம் என்ன செய்யல, இன்னும் குறையல. ஆலயத்துல வந்து நாள் கணக்கா ஜெபிச்சாங்க பாத்தீங்களா, அதனால கால் என்ன செஞ்சிருச்சு, வீங்கிடுச்சு. திறப்புல நின்று ஜெபிச்சு, ஐயோ பரிசுத்தாவில நிறம் என்ன செஞ்சாரு, ஜெபிச்சனால, குடும்பத்துக்காக போராடி ஜெபிச்சனால கால் வீங்கிட்டு, அதனால நம்ம என்ன செய்யல போய், அதுக்கு நானாங்க காரணம். சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரன் வீட்டுக்கு வர்றதுக்கு கர்த்தரை அனுமதிக்கணும். தேவன் சில நபர் இடத்துல இந்த வீட்டுக்கு போன்னு சொன்னா மட்டும்தான் நாங்க போகணுங்க, வரணுங்க. அதனால தயவு செய்து யாரும் எங்களை என்ன தப்பா நினைக்காதீங்க. சில இடங்களில் நாங்க வீட்டுக்கு நாங்க வரோம்னு சொல்லி தேவன் ஏதோ ஒரு முகாந்திரத்தோடு கொண்டு வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் எங்களுடைய அழைப்பு, அதுதான். அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரங்களும் மாசந்தோறும் வந்து முன்னாடி வந்து நிக்கணும், சில கடமைகள் இருக்கு, அது வேற, அந்த டாபிக் வேற. அந்த படி அல்ல, கர்த்தர் இம்மட்டும் ஊழியத்துல சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்னா கர்த்தருடைய திட்டத்தின்படி கீழ்ப்படிதல் நடந்துட்டு இருக்கிறோம் சொல்றதுபடி. அப்போ உங்க வீடுகளுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை அபிஷேகத்தை தந்திருக்கிறார், உங்களுக்கு தேவன் வல்லமையை கத்த தந்திருக்கிறார். இல்லங்க எனக்கு ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு போன் பண்ணுங்க, ஒரே வார்த்தை, ஆண்டவர் பலத்தை கொடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீங்க ஜெபிப்பதற்கு உங்களுக்கு பலத்தை தரும்படி தான் நான் ஜெபிக்க முடியும். அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே நான் சொல்ல முடியாது. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு சரி, உங்களை காட்டிலும் சரி, என்ன காட்டிலும் உங்களை குறிச்சு கர்த்தருக்கு அதிகமான அன்பு உண்டு. என்னை காட்டிலும் உங்களை அதிகமா கர்த்தர் நேசிக்கிறார். அப்போ உங்களை அதிகமா அவர் நேசிக்கிறார்னா உங்களுக்கு அவர் செய்யணும் தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியுங்க. நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனாலும் என்ன ஆர்டர் இதுக்கு வச்சிருக்காரு, ஏன் பிள்ளைகள் சோர்ந்து போயிடுறாங்க, அவர்களை பலப்படுத்து, அவர்களை தைரியப்படுத்து, அவர்களை உருவாக்கு.
அதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. எல்லாரும் எல்லா விசுவாசிகளுக்காக நாங்களே ஜெபிச்சிட்டு இருப்பதற்காக ஆண்டவர் எங்களை கொண்டு வரல, உங்களை உருவாக்குவதற்காக. ஸ்கூல்ல பிள்ளைகளை எதுக்குங்க நம்ம அனுப்புறோம்? டீச்சரே எல்லாமே எக்ஸாம் எழுதுவதற்காகவா? பிள்ளைகள் படிக்கணும், அதுல உருவாகணும், எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யணும்? ப்ரமோஷன்ல போயிட்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வளரணும். அதன் பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? பெற்றோர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் ஒரு பயனுள்ளவர்களாய் மாறுவாங்க. ஆமாவா இல்லையா? நாங்க உங்களை உருவாக்குறோம், நீங்கள் உருவாகி நீங்கள் கனி கொடுத்து சபைகளுக்கு என்ன செய்யணும்? பிரயோஜனமா இருக்கணும். புரியுதா? என்னாச்சு அப்படி டல் ஆயிட்டீங்க? உருவாகிறது வரைக்கும் கரெக்ட் தான் பாஸ்டர், அதுக்கப்புறம் உள்ள காரியம் கொஞ்சம் சந்தேகம் இருக்குமா நமக்கு? சரி, பரவாயில்ல. ஆண்டவர் நல்லவர். ஒரே ஒரு எங்களுடைய ஒரே ஒரு தேவைதான் ஆண்டவர் சமூகம். ஆண்டவர் ஒரு இடத்தை, சொந்தமான ஒரு இடத்தை தந்துருங்கப்பா, அது மட்டும் தான் எங்களுக்கு வாஞ்ச, வேற ஒண்ணுமே இல்லை. கத்த நல்லவர், நிச்சயமாக ஆண்டவர் ஏற்ற விலை நிறைவேற்ற முடிப்பார். அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அடிக்கடி இந்த பில்டிங் வச்சு ஆரம்பத்தில் எங்களுக்கு பெரிய அளவு கவலை இல்லை. இப்பதான் வர வர என்ன செய்யுது கொஞ்சம், ஆண்டவரே இந்த பில்டிங் என்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமோ, ஆண்டவரே என்றைக்கு அசைக்கப்படுமோ. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், சீக்கிரத்தில் ஒரு வழிவாசலை திறப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு நெருக்கங்கள் மத்தியிலும் ஆண்டவர், இது எப்படி ஆண்டவரை நடக்கும்? கர்த்தர் நடத்தி முடிப்பார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், வாய்க்கால் நிரப்போ. நம்ம வேலை ஜெபிக்கிறது, நம்ம வேலை. சரி, ஓகே. அப்போ வீடுகளுக்குள்ள தேவ அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் அநேக வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை, ஆராதனை வேலைகள் அபிஷேகத்தால் நிரப்புகிறார். இதே வல்லமையோடு நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது அதே அபிஷேகம் வீட்டுக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்போ நம்ம இதுல நம்ம வீக்கா இருந்தா மாத்திரம் வீட்டுக்குள்ள அதிசயம் என்ன செய்யாது? நடக்க முடியாது. ஆமாவா இல்லையா? இங்க இருந்து ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு போறீங்க உங்க வீட்டுக்கு, குடத்துல ஓட்டையே இல்லைன்னா வீட்டுல போய் என்ன செய்யலாம்? தண்ணிய அப்படி கொண்டு வைக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு போய் சேரும்போது தண்ணி என்ன செஞ்சிருக்கும்? குறைஞ்சிருக்கும். ஏன் குறைஞ்சிருக்கு? நிரப்பின இடம் குறைவில்லை, நிரப்பின நீங்க குறைவில்லை, பாத்திரம் என்ன செஞ்சிருக்கு? ஓட்ட பாத்திரத்துல குறைவு. அப்ப பாத்திரம் நிறைஞ்சிருந்தா, பாத்திரத்துல பழுது இல்லைன்னா ஆசீர்வாதம் இங்க இருந்து வீட்டுக்கு கரெக்டா போய் சேரும். நீங்கள் பழுதற்றவர்களாய் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாய் கர்த்தர் சமூகத்தில் உண்மையாகவே இந்த வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி தாழ்மையுள்ள இருதயத்தோடு நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், நீங்க போகும்பொழுது அந்த அபிஷேகம் கிரியை செய்யும். இன்னைக்கு ஆராதனைக்கு போன அந்த வல்லமையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். எப்பா இன்னைக்கு உன் முகத்தை எவ்வளவு பிரகாசமா இருக்கு, உன் முகம் இவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் ரிசல்ட். அல்லேலூயா. போகும்போது கவலையோடி போன, கண்ணீரோடி போன, கஷ்டத்தோடு பாரத்தோடு சோர்ந்து போய் போன, எவ்வளவு வல்லமையா, எவ்வளவு தெம்பா, எவ்வளவு சந்தோஷமா வர பாரு, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வர்றியா அப்படி சொல்லுவாங்க பாருங்க. இதுதான் தெய்வீக நிறைவு, ஆவிக்குரிய நிறைவு. நிறைவானவர்களா நம்ம கடந்து போகணும். தாழ்மை உள்ள உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஆதியாகமம் 4:7 சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 4:7, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நன்மை செய்தார். இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாரோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்தார். ஆமாவா இல்லையா? ஜெபிக்க சொன்னார், ஜெபிச்சாரா இல்லையா? ஜெபித்தார். விசுவாசிக்க சொன்னார், விசுவாசிச்சாரா இல்லையா? விசுவாசித்தார். உபவாசிக்க சொன்னார், உபவாசித்தாரா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்க சொன்னார், காத்திருந்தாரா இல்லையா? மன்னிக்க சொல்லி கொடுத்தார், மன்னித்தாரா இல்லையா? என்னாச்சு? ஆமாவா இல்லையா? மன்னித்தார். விட்டு கொடுக்க சொன்னார், விட்டு கொடுத்தாரா இல்லையா? விட்டு கொடுத்தார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நன்மை செய்ய சொன்னார், கர்த்தர் என்ன செய்தார்? நன்மை செய்து காண்பித்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி இருந்தார். அவர் எங்க போனாலும் நன்மை தான் செஞ்சார். யாருக்கு எந்த தீங்கு என்ன செய்யவில்லை. இன்றைக்கு நம்ம நன்மை செய்கிறோமா? அல்லேலூயா. சத்தத்தை காணல இருக்கீங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்டீர்களா? அதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கும்ல. சரி சரி, நன்மை செய்ய கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம என்னங்க நன்மை செய்யல? முடிஞ்சளவு செய்யறோம். இன்னைக்கு சிலருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நன்மைனாலே அவங்க நமக்கு பணம் தரணும், அதுதான் நன்மை. இன்னைக்கு சிலருடைய தாட்டு நன்மைனாலே பணம் தான்.
சிலருடைய தாட்டு கொடுங்க என்று பிரசங்கம் பண்ணியாச்சுனாலே காணிக்கை தான் தாட். இது இல்ல, இதை தாண்டி அநேக காரியம் இருக்குங்க. இன்னைக்கு அநேக இடங்கள்ல உபதேசங்களை தவறா புரிந்து கொள்றாங்க தெய்வ பிள்ளைகள். ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நன்மை என்பது பணம் மாத்திரம் அல்ல. ஒரு மனுஷனை தூக்கி விடுகிறது நன்மை, ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்றது நன்மை, ஒரு மனுஷனுக்காக ஜெபிப்பது நன்மை, ஒரு மனுஷனுக்காக திறப்பில் நிற்பது நன்மை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கீழே நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தவங்க பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? பார்த்துட்டு சும்மா போவோமா? என்ன செய்வோம் சொல்லுங்க? உடனே ஓடி போய் என்ன செய்வோம்? தூக்கி விடுவோமா இல்லையா? பேக்ல இருக்க பாட்டில், தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறோமா இல்லையா? அது யாருன்னே தெரியல, அது ஆட்டோமேட்டிக்கா செய்யறோம். பாத்தீங்களா? இதுதான் நன்மை. ஒருவன் கேட்காமலே ஒரு உதவிகளை செய்யறான்னா அது நன்மை. சோர்ந்து போய் இருக்கிறாங்கன்னா, ஏமா சோர்ந்து போய் இருக்கிறீங்க? எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், தைரியமாக. உன்னை காட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் கத்த செஞ்சு முடிச்சா. உனக்கு சிம்பிள் மேட்டர் சொல்லி பாருங்க, அவ்வளோ பெரிய பாரம் இவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சிரும். பாரம் குறையுதோ குறையிலையோ, நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவங்க இருதயத்தில் என்ன செய்யும்? கிரியை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம செய்யற ஒரு உதவி, வாயினால சொல்லுகிற ஒரு உதவி, செயல்களினால செய்கிற ஒரு உதவி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. அது நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ நாட்களுக்கு முன்பதாக, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நாங்க போடுகிற ப்ரோகிராம்ஸ் போயிட்டே இருக்கு பாருங்க. வருஷ கணக்கு கடந்து ஒரு மெசேஜ் வரும், அதுக்கு கமெண்ட் வரும். அது என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எத்தனையோ பேருக்கு பிரசங்கம் போகுது. அதே பிரசங்கம் ஒரு நாள் நான் தனிமையா இருக்கும்போது, நான் பிரச்சனையில இருக்கும்போது, நெருக்கத்திலும் அதே பிரசங்கம் எனக்கு என்ன செய்யுது? பிரயோஜனமா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு வார்த்தை என்னைக்குமே என்ன செய்யாது? குறை வைக்காது, சுத்தி கொண்டே இருக்கும். ஆவியனுடைய வசனம் இருபுறமும் ரெண்டு புறமும் கிரியை செஞ்சு கொண்டே இருக்கும். எல்லா பக்கத்திலும். இன்னைக்கு இங்க விதைச்சீங்கன்னா இங்க மட்டும் இல்லைங்க, தேசம் எங்கிலும் அது என்ன செய்யும்? பறந்து விரிந்து காணி கொடுக்கும், பலன் கொடுக்கும். அப்போ நன்மை செய்யணும். சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில கேட்கிற உதவியை நம்மளால செய்ய முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சிலர் என்ன செய்வாங்க? சபிப்பாங்க இல்லையா? நன்மை செய்யலன்னா சபிப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க? முறைச்சி பார்ப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க? அப்ப நம்மகிட்ட பேச மாட்டாங்க. சிலர் நமக்கு விரோதமா என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அப்படிதானே? ஆமா, உலகம் அப்படிதாங்க. ஆனா நம்ம நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார், நம்ம சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன்னா, சில உதவிகளை நம்ம செய்யாம, நம்ம சூழ்நிலை செய்யாமல் இருந்தா உலகம் நம்ம பகைக்கதான் செய்யும், தவறாதான் பேசும், தவறாதான் பார்க்க. அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்காக உங்களை நீங்களே அடமான வச்சு என்னைக்கு யாருக்கு என்ன செய்யாதீங்க. தலைய அடமான வச்சு நீங்க பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஞானத்தை கத்த சொல்லாதான் ஞானம். ஞானமாய் செயல்படுங்கள், ஞானமாய் புத்தியாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த காரியங்களில இறங்கணும் என்கிறத கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. உதவி செய்ய வேண்டியது நல்லதுதான், கரெக்டா சொல்லி இருக்கிறார். ஆனால் உதவி செய்ய தகுந்தவர்களுக்கு உதவி செய்யாமல், நன்மை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இருக்காத. நன்மை செய்ய தகுந்தவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு பலன் இருந்தால் கட்டாயம் செய்யுங்கள். அது அதே நாம மகிமைப்படுத்த ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை, இன்னும் அநேக காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற காரியம் நன்மை செய்யும்படிக்கு ஆலயத்தில் ஆராதிக்கிற நேரத்துல கர்த்தர் சமூகத்துல எதையாவது செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் ஆண்டவர் பேசினா அந்த காரியத்தை குறித்து ஊழியத்துல நீங்க நன்மை செய்யுங்க. ஆலயத்துல வந்து நன்மை செய்யுங்க. கர்த்தர் நல்ல வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துல வந்து என்னங்க நன்மை செய்யறதுக்கு இங்க வந்து என்னங்க இருக்குன்னு இல்ல, வந்து ஜெபம் பண்ணுங்க, அதுதான் நன்மை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, காலையில அன்பு சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஆமா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு மன்னிக்கவும், தவறாய் நினைக்க வேண்டாம், மன்னிக்கவும். கதவு பரலோக வாசல் என்ன செஞ்சது? ஆமா, அடிக்கடி அடைக்கப்படுது. என்னன்னு தெரியல, நேரத்துக்கு நான் திறந்து போட்டிருக்கணும். சரி பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அதிகம் நேரத்தை வந்திருப்பீங்க போல இருக்கு. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் இந்த சூழ்நிலை வராது. இப்படிதான் நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, சூழ்நிலை அப்படி இருக்கு. கர்த்தர் சித்தமான சீக்கிரம் ஒரு கீ என்ன செஞ்சிடலாம், வச்சிடலாம். அது யார்ட்டும் வெளியில சொல்லக்கூடாது. ஆமா, அப்புறம் எல்லாரும் தெரு ஃபுல்லா என்ன செய்யும்? சரி ஆயிரும். சரி, ஓகே, பரவாயில்ல. சீக்கிரத்துல நமக்கு சொந்த ஒரு இடம் தந்துட்டான்னா இது இந்த பிரச்சனை எல்லாம் என்ன செய்யாது,
எல்லாம் மாறி போச்சு. ஜெபம் பண்ணுங்க. ஓகே, நன்மை செய்யுங்க. உண்மைதாக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விசுவாசிகள் பலவீனத்தோடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுனா அந்த சகோதரிக்காக முன்னாடி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் நன்மை. நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் உனக்காக ஜெபிச்சேன் கேட்டே, அதனாலதான் நீ சுகம் பெற்ற. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், நான் ஜெபிச்சனாலதான் நீ நடக்க தெரியுமா, நான் ஜெபிச்சனாலதான் இன்னைக்கு வந்திருக்க தெரியுமா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபிச்சனாலே உன் குடும்பத்தில் இந்த நன்மையெல்லாம் நடந்தது. ஆமா, நான் இல்லைன்னா உன் குடும்பத்துல ஒண்ணும். ஆமா, மொத்தம் ஆண்டவர் மொத்தமே அந்த நபரை என்ன செஞ்சுவாரு, தூக்கிடுவாரு. இப்படி சொல்ற ஆட்களை எழுதியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். கிரியை செஞ்சது யாரு, கர்த்தர். நம்மளால இல்ல, நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம், சின்ன உதவிதான் செஞ்சிருக்கிறோம். கர்த்தர் செய்யணும், ரெக்கமெண்டேஷன் தான் ஆண்டவர்ட்ட பண்றோம். யார் யாருக்கு என்ன செய்யணும் கர்த்தர் தான் அறிந்திருக்கிறார், அவர் தான் தீர்மானம் செய்யணும். அல்லேலூயா. இங்க வந்திருக்க 5-6 பேருக்கும் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறது என் கடமை, கொடுக்கிறது அவருக்கு கடமை. அது அவரு கருத்துல இருக்கு. அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நன்மை நமக்கு செய்வா என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய்யுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு திராணி இருக்கும் பொழுது, நமக்கு பலன் இருக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, திராணி இருக்கும்போது ஊழியம் செய்யுங்கள், பலன் இருக்கும்போது ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலன் இருக்கும்போதே தேவ சமூகத்துல திறப்புல நில்லுங்கள். பலன் இருக்கும்போது உபவாசம் பண்ணுங்கள். பலன் இருக்கும்போது கர்த்தர் சமூகத்துல காத்திருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. திராணி இருக்கும் பொழுது, வயசு போனதுக்கு அப்புறம் 70 வயசுக்கு அப்புறம் நான் உபவாசம் இருக்கேன்னு சொன்னா சரீரம் என்ன செய்யாது, கேட்காது. 70 வயசுக்கு அப்புறம் நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லி கால்கள் என்ன செய்யாது, செயல்படாது. ஆமாவா இல்லையா? சுகர் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சமூகத்துல நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் சொன்னா வாய்ப்பே கிடையாது. திராணி இன்னைக்கு இருக்கா, இன்னைக்கு நான் செயல்பட தொடங்குறேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார், கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். 2 காரியம் தான் உங்களுக்கு மேன்மையை தருவார். எப்படி மேன்மையை தருவார்? தாழ்மையா இருக்கும் பொழுது, 2வது நன்மை செய்யும் பொழுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 காரியத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையானவைகளை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வாதம். வெளிமணிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.